வணக்கம். இன்றைக்கி பாஸ்தா எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் சொல்லி தரப்போகிறேன். இந்த வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதாவது டிஷ் வேணும்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? இதுக்கு பாஸ்தா வாங்கிக்கோங்க. இது எல்லா கடையிலையும் கிடைக்கும் உங்களுக்கு. இதில் வேறு டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக இருக்குது. ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும், அது மாதிரி. தக்காளி, நல்ல பழுத்த தக்காளி ஒரு 5-6 எடுத்துக்கோங்க. வெங்காயமும் 5-6 எடுத்துக்கோங்க. இது நிறைய குவான்டிட்டிங்கிறதால இவ்வளோ, உங்களுக்கு கம்மியாக இது பண்ண. வெண்ணெய், சீஸு இதையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அடுத்து எண்ணெய் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய் தூள், அதாவது குழம்பு பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, டொமேட்டோ கெச்சப் எடுத்துக்கோங்க. கஸ்தூரி மேத்தி கொஞ்சம், ஹெர்பு, இது ஆப்ஷன், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெயும் உப்பும் போட்டு தண்ணியை போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதிக்க வரணும். அப்போ இந்த பாஸ்தாவை அதுக்குள்ளே போடுங்க. போட்டு லைட்டாக கிளறி விடுங்க. ரொம்ப கிளற வேண்டாம், லைட்டாக கிளறி விடுங்க. அப்போ அது அடியில் தங்கும். அது கொஞ்சம் எப்படி கிளறி விட்டிங்கன்னா அது கொஞ்சம் வேகணும். ஒரு 5-10 நிமிஷத்தில் வெந்துடும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கலரு, அந்த டிரான்ஸ்பரண்ட் கலர் போய் நல்லா ஒயிட் கலராக வருது பாருங்கள். இப்போ இது வெந்துச்சா பார்க்குறதுக்கு இதை கட் பண்ணி பார்க்கணும். கட் பண்ணிவிட்டா உடனே கட்டாக எடுத்துன்னா அது வெந்துடுதுன்னு அர்த்தம். கட் பண்ண வரலன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வைங்க. இதை பாருங்கள், இந்த மாதிரி தான். ஸோ இது வெந்துடுத்தா பாருங்கள், இது கட் பண்ண வருது. ஸோ வெந்துடுத்து. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வடிகட்டிடுங்க தண்ணியை. தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரை பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் பச்சை தண்ணியில் காமிங்க இதை. இப்போது ஒரு வாணலியில் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதும் வெங்காயம், இதை பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும். நான் கொஞ்சம் நிறைய பண்ணுறதால நிறைய வெங்காயம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு தான் பண்ணணும், ஒரு 2 பேருக்குன்னா இதை பாதியாக குறைச்சிக்கோங்க எல்லாத்தையும். வெங்காயம் நல்லா, அது கொஞ்சம் உப்பை போட்டு வதக்குனீங்கன்னா, நான் யூஸ்வலாக எல்லா வீடியோவிலும் சொல்லியிருப்பேன், கொஞ்சம் நல்லா வதங்கன்னு. இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்தால் போகிறோம், ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு இல்லை. அதுக்கப்புறம் இந்த தக்காளியை அரைச்சி வச்சுக்கோங்க. அப்படியே பொடி பொடியாகவும் நறுக்கி போடலாம், பட் அரைச்சி போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கட்டும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, குழம்பு மிளகாய் பொடி, மஞ்சத்தூள், இல்லை வெறும் சில்லி பவுடர் இருந்தால் கூட போடலாம். குழம்பு மிளகாய் பொடி இல்லைன்னா வெறும் மிளகாய் தூள் இருக்கு இல்லையா, அது கூட போடலாம். போட்டு நல்லா வதக்குங்க, அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. இப்போ இந்த டொமேட்டோ கெச்சப் இருக்கு இல்லையா, அதே போட்டுருங்க. இது கண்டிப்பாக போடணும். இதுக்கு டொமேட்டோ கெச்சப் போட்டு நல்லா வதக்குங்க. எல்லாம் ஒரு 2 நிமிஷம் வதக்குனா போகிறோம். இது மொத்தமே உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸில் வேலை முடிஞ்சிடும். பாருங்கள், நல்லா வதங்கிடுது. ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போகிறோம். இப்போ மேலே கொஞ்சம் பட்டர் போட்டுக்கோங்க. பட்டரில் உங்கள் ஆப்ஷன் எவ்வளோ வேணால் போடலாம், அது உங்களோட விருப்பம். அதே மாதிரி சீஸு, இது மாசரல்லா சீஸு. இது ஒரு மாதிரி ஜவ்வு மாதிரி வரும், அந்த மாதிரி சீஸ். இது இந்த பீஸாக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க இந்த சீஸு. இது பெரிய பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லலாம் கிடைக்கிறது. உங்களுக்கு மாசரல்லா சீஸ்னு கேட்டு வாங்கிக்கோங்க. பாருங்கள், ஒரு மாதிரி லேயர் மாதிரி வருது பாருங்கள். இதில்
இப்போ இந்த பாஸ்தாவெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது போட்டுருங்க. போட்டுட்டு இந்த ஃபோர்க்கு இருக்குல்ல பாருங்கள், அந்த ஸ்பூனை வச்சு பண்ணிங்கன்னா உடையாமல் வரும். எப்போவுமே எந்த ரைஸ் பண்ணாலும் அந்த ஃபோர்க்கு இதை யூஸ் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு வந்து அது குழையாமல் நல்லா தனித்தனியாக வரும். இது பார்க்க கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள். கலந்ததுக்கப்புறம் தனித்தனியாக ஆகிடும். இதை கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கஸ்தூரி மேத்தி வந்து கையில் கொஞ்சம் நல்லா நசுக்கிடுங்க. நசுக்கிட்டு மேலே அப்படியே தூவிடுங்க. இது ஒரு நல்ல ஸ்மெல்லு கொடுக்கும் அந்த கஸ்தூரி மேத்தி. இருந்தால் போடலாம், இல்லைன்னா அதை அப்படியே கூட விட்டுடலாம் உங்களுக்கு. இது உங்களுக்கு இன்னும் வேணால் கார்னிஷ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொத்தமல்லி போடலாம். அது மேலே கார்னிஷ் வந்து உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த ஃப்ளேவர் போட்டுக்கலாம். நான் இன்னொரு சீஸ், இது வந்து இது ஆர்டினரி சீஸு, இதையும் கொஞ்சம் மேலே போட்டு விட்டுறேன். ஏன்னா சீஸ் போட போட இதில் டேஸ்ட்டு அதிகமாக வரும். கடைசியாக இப்போ இதை இறக்கியாச்சு, இது ஆஃப் பண்ணிவிட்டேன். மேலே வந்து டெக்கரேஷனுக்காக போடுறேன். இது மேலே இந்த மாதிரி போடும்போது இன்னும் கொஞ்சம் சுவை அதிகமாக இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் பட்டரை மேலே வச்சுட்டேன். அது உருகிட்டு எல்லா இடத்துக்கும் போகும். சூப்பராக இருக்கு இல்லையா பார்க்குறதுக்கு. இது பாருங்கள், சாப்பிடுங்க.